ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 7 எபிசோட் 146 நம்ம பார்க்க போறோம். கிராமத்துல ஹொத்தாருவை விட்டதுக்கு அப்புறமா அவ நருட்டோன்னு கூப்பிட்டு நானும் சொல்ல வரும்போது எல்லாம் சரியாயிரும்ன்றவா நருட்டோ. ஹொத்தாரு தேங்க்ஸ் பண்ணிருப்பா. நைட் ஆனதுக்கு அப்புறமா நருட்டோ யாமட்டோ அண்ட் சாய் கூட நடந்து போகும்போது நருட்டோ நின்றுவான். என்ன பிரச்சனைன்னு யாமட்டோ கேட்கவும், நான் இல்லாம நீங்க 2 பேரும் போங்க, நான் திரும்ப வில்லேஜுக்கு போகணும்பா நருட்டோ. எதுக்குன்னு கேட்பான் சாய். சில விஷயங்கள் தப்பா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்தா கிராமத்துல இருக்க மக்கள் அவளை பார்த்த விதமே சரியில்லைன்பா நருட்டோ. நருட்டோ கிளம்பிடுவான். யாமட்டோ கூப்பிட போயிருவான். நருட்டோ மனசுக்குள்ள கொஞ்சம் பேட் ஃபீலிங்கா இருக்குன்னு போவான். கிராமத்துல காட்டுவாங்க. சீஃப் பாத்தீங்கன்னா அதிக தூரம் பிரயாணம் பண்ணி வந்ததால டயர்ல இருப்ப, சீக்கிரமா போய் ரெஸ்ட் எடுப்பியாமான்னு பாரு. மக்களோட பார்வைகளே வித்தியாசமா இருக்கும். ஹொத்தாரு நடந்து போகும்போது மக்கள்ல சிலருக்கு இந்த ஐடியா பிடிக்கவே பிடிக்காது. சீஃப் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க மாதிரி கோவப்படுவாங்க. முக்காடு போட்டிருக்கவன் பிரச்சனையாச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்பான். மொட்டை தலையன் அமைதியாடுறான்பா. சீஃப் ஹொத்தாரு தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவாரு. நான் வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்பா. அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ உன் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க அப்படின்னு சீஃப் சொல்லவும் தேங்க்ஸ் பண்ணுவா ஹொத்தாரு. சரின்ட்டு கதவை பூட்டிட்டு கிளம்பிடுவான் சீஃப். கடைசியா உன்னை சந்திச்சாச்சு, என்னோ கியோஜோவோட பேத்தி அப்படின்ட்டு மகாக்கி குரூப்பை சேர்ந்தவனுங்க நிப்பானுங்க. யாரா நீங்கன்னு கேப்பா ஹொத்தாரு. இந்த கிராமத்துக்கு தான் வருவீன்னு எங்களுக்கு தெரியும்ட்டு அக்கபோஷி அப்ரோச் ஆகவும், ஹொத்தாரு நீங்க தானே கோட்டையை தாக்குனதுன்ட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவா. யாராவது காப்பாத்துங்க, திருடுங்கன்னு கத்துவா. அங்கிள் கதவை திறங்கன்னு கத்துவா. பூட்டி வச்சிருக்கதே சீஃபா தான் இருப்பான். அந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு எங்க கிட்ட கொடுத்துருன்னு கேப்பா அக்கபோஷி. முடியாதுன்பா. நாங்கோ டக்குன்னு பக்கத்தால போயிட்டு கழுத்து நெரிச்சு கேட்பான். பென்டென் பொண்ணுங்க கிட்ட இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்பா. சூசின் இதை நக்கல் பண்ணுவான். நாங்கோ அந்த ஸ்க்ரால அக்கபோஷி கிட்ட தூக்கி வீசிடுவான். கடைசியா நமக்கு அந்த ஜுட்ஸு கிடைச்சிச்சுட்டு அக்கபோஷி ஸ்க்ரால ஓபன் பண்ணவும் ஹொத்தாரு காத புத்துவா, வெடிக்கும். அது மூலமா எஸ்கேப் ஆவா. சூசின் மோசம் பண்ணிட்டான்பா. அவ எங்க போனான்னு கத்துவா. நாங்கோ அவளை தப்பிக்க விடக்கூடாதுன்பா அக்கபோஷி. ஹொத்தாரு இவனுங்க வில்லேஜ்குள்ளே வந்துட்டானுங்க, இங்க இருந்து நான் தப்பிக்க பாக்கணும்னு ஓடுவா. காட்டுல ஒளிய பாக்குறாதான்ட்டு சிரிப்பான் அக்கபோஷி. 4 பேருமே ஃபாரஸ்ட்குள்ள போயிருவாங்க. ஓட முடியாம மூச்சு வாங்கி நிப்பா ஹொத்தாரு. பெரிய ஷூரிக்கன் அட்டாக் பண்ணோம். எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது முன்னாடி சூசின் வந்து நிப்பான். உன்னை கண்டுபிடிச்சிட்டன்பா. வாட்டர் ஸ்டைல் ரேஜிங் வேவ்ஸ் பண்ணுவா. ஹொத்தாரு எஸ்கேப் ஆகும்போது பென்டென் செயின் யூஸ் பண்ணி பிடிச்சிருவான். என்ன சூசின் அந்த மாதிரி ஜுட்ஸுக்கே மாற்றேன்னு சொல்லி கேட்பான் பென்டென். வாய மூடு, அந்த அட்டாக் நான் எதிர்பார்க்கலன்பா சூசின். அக்கபோஷி விளையாண்டதெல்லாம் போதும், அந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு ஸ்க்ரால் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பான். ஹொத்தாரு குனாய் எடுக்கவும் பென்டென் செம கடுப்பாவான். சூசின் பென்டென் பார்க்க தான் பொண்ணு மாதிரி இருப்பான். கோபம் வந்தா பைத்தியக்காரமாய் கொடூரமாயிருவான்பா. இல்ல அந்த ஜுட்ஸுவை நான் தரமாட்டேன், இதுதான் என் மக்களோட கடைசி நம்பிக்கைன்பா ஹொத்தாரு. கடுப்பான பென்டென் அவனோட குனாய் எடுத்துட்டு பேச விருப்பம் இல்லைன்னா நான் பேச வைக்கிறேன்ட்டு குனாயை பக்கத்துல கொண்டு போகவுமே கீழே போட்டுருவா. அவளை கொன்றாதேன்பா அக்கபோஷி. இல்ல அவளை நம்மளோட கோஆபரேட் பண்ண வைக்கணும்ல அப்படின்ட்டு குனாயை பக்கத்துல கொண்டு போகும்போது ஹொத்தாரு ரொம்ப பயப்படுவா. பார்த்தா அதை தடுத்திருப்பாங்க. எல்லாருமே ஷாக் ஆவாங்க. உட்டக்காட்டா இங்க வந்துட்டு என்னடா தொல்லையா போச்சு, ஒரு மனுஷனால நிம்மதியா தூங்க கூட முடியலன்பா. ஹொத்தாரு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவா. என்ன உயிரோட தான் இருக்கியா, உன்னை கொன்னுட்டோன்னு நினைச்சன்பா அக்கபோஷி. ஏமாத்தினதுக்கு மன்னிச்சுக்கங்கன்ட்டு கொட்டாய் விடுவான். நான் சண்டை போடுற நோக்கத்திலேயே இல்ல, எனக்கு அவளுக்கும் தீர்க்கப்படாத ஒரு வேலை இருக்குன்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த சக்சஸர்ஸ் விஷ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ கிராமத்துக்கு போயிருப்பான். சீஃப் கிட்ட ஹொத்தாரு எங்கன்னு கேட்கவும் அவ போயிட்டான்பா. எங்க போனான்னு சொல்லி சட்டை பிடிச்ச நருட்டோ கேட்கவும், ஹொத்தாருவை நான் இங்கதான் ஒளிய வச்சிருந்தேன், பயங்கரமா சவுண்ட் கேட்டுச்சு, நான் வந்து பாக்குறக்குள்ள அவளை காணோன்பா. சரி உங்களுக்கு தேடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எங்க இருந்து தேடாம வச்சுன்னு சொல்லி நருட்டோ கேட்கவும், நாங்க அவளை தேடவே இல்லைன்பா. நருட்டோ செம கடுப்பாயிட்டு, எதுக்காக அவளை தேடாம கூட இருக்கீங்க, இங்க நடந்த டேமேஜை வச்சே தெரியுது இங்க என்னமோ நடந்திருக்கு, அவளுக்கு காயம் பட்டிருக்குன்னு நருட்டோ கத்தவும், தெரியும் இருந்தாலும் சீஃப் மலுப்புற பேசவும், அவளும் உங்கள ஒருத்தி தானே அப்படின்ட்டு நருட்டோ ஆர்கியூ பண்ணும்போது யாமட்டோ போதும் நருட்டோன்னு பாரு. நருட்டோ திரும்பி பார்க்கவும் கத்துறதுல வேலைக்காகாதுன்னு பாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்பா நருட்டோ. நாங்களும் தான் கவலைப்பட்டோம், அதான் வந்தோம், பார்க்க போனா நம்ம யோசிச்சது சரியாதான் இருக்கு அப்படின்ட்டு சீஃப் கிட்ட கடைசியே எப்ப பார்த்தேன்னு சொல்லி கேட்பாரு யாமட்டோ. நீங்க 3 பேரும் ஹொத்தாருவை கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா அவ ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் நான் இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்தேன், அப்பதான் நான் கடைசியா பார்த்ததுன்பா. சாய் அப்படின்னா அவ்வளோ டைமா இருக்காது, ரொம்ப தூரம்லாம் போயிருக்க முடியாது, சீக்கிரம் போனா கண்டுபிடிச்சலாம் நருட்டோன்பா. இருந்தாலும் நருட்டோக்கு ஆத்திரம் அடங்கி இருக்காது, அவளோட பாதுகாப்பு தான் இப்போதைக்கு நமக்கு முக்கியம் பாரு யாமட்டோ. உட்டக்காட்டா ஹொத்தாருவை காப்பாத்திருப்பான். என்ன காப்பாத்த வருவீங்கன்னு எனக்கு தெரியும்பா. இப்போ விஷயம் அது இல்ல, இங்க நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்பா. பென்டென் அவனோட குணாய் எடுத்துட்டு நம்மளோட ஜுட்சுல மாட்டி செத்துருப்பான்னு நினைச்சேன், எப்படி திரும்பி வந்தான்ட்டு கடுப்பாவான். சூசின் எங்களோட பொக்கிஷத்தை திருட பாக்குறேன்னு சொல்லி கேட்பான். நாங்கோ அதுக்கு நான் விடமாட்டேன்ட்டு அட்டாக் பண்ண போகவும் ஆசிட் ஃபிளவர்ன்ட்டு உட்டக்காட்டா பபிள்ஸ் ஊதவும் அந்த பபிள்ஸ் படுற இடமெல்லாம் அப்படியே கருக ஆரம்பிக்கும். அக்கபோஷி நாங்கோ திரும்ப வந்துரும்பா. நாங்கோ ஆசிட் படுறது தாங்க முடியாம கிரவுண்டுக்குள்ளேயே போவான். நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ட்டு ஹொத்தாருவை
தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருவான் உட்டகாட்டா. மகாக்கி குரூப் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவனை சுத்து போடுங்க, இந்த தடவை அவன் கதையை முடிச்சே ஆகணும்பா அக்கபோஷி. 4 பேரும் சுத்து போட்டிருப்பாங்க. முன்னாடி இருக்க மரத்துல காலை வச்சு பின்னாடி ஜம்ப் ஆயிருவான். அவர் ரேஞ்ச விட்டு போயிட்டான்பா சூசின். அதுக்கு நான் விட மாட்டேன்ட்டு அக்கபோஷி பேப்பர் பாம்பை யூஸ் பண்ணுவான். ஹொத்தாரு பயப்படுவா, வெடிச்சிருக்கும். அவன் செம ஃபாஸ்டா இருக்கான், குணாய் அட்டாக்ல இருந்தே தப்பிச்சிட்டான்பா அக்கபோஷி. ரொம்ப தூரம்ல போயிருக்க முடியாது, அவங்கள பிடிக்கலாம் வாங்கன்பா சூசின். ஷீரானாமி இங்க வந்துட்டு விட்டு தள்ளுன்பா சூசின். அவனை நம்ம பொக்கிஷத்தை எடுத்துட்டு போக விட சொல்றீங்களா பாஸ்னு கேட்பான். ஷீரானாமி ஒரு புக்கை தூக்கி போடுவான் அக்கபோஷி கிட்ட. இது ஹிடன் மிஸ்டோட பிங்கோ புக் அப்படின்னு அக்கபோஷி சொல்லவும், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளோட தான் தடுமாறி இருக்கோன்பா ஷீரானாமி. இந்த புக்ல இருக்க அளவுக்கு அவன் தலைக்கு மதிப்பு இருக்கான்னு சொல்லி கேட்பான் சூசின். நாங்கோ 50 மில்லியன் ரியோ வான்ட்டு வாய பொழப்பான். நமக்கு லக்கு தான், முதல்ல அந்த பொண்ணோட ஜுட்சு, இப்போ இது பணத்துல பொருள போறன்பா பென்டென். ஆனா பவுண்டி இவ்வளவு அதிகமா இருக்குனாலே அவன் ஒரு தவிர்க்க முடியாத எதிரியா தான் இருக்கணும்பா சூசின். வாய மூடு, நம்ம பெருசா அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா பென்டென். 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்கன்ட்டு அக்கபோஷி பாஸ் நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்பான் ஷீரானாமி கிட்ட. நல்லா கேட்டுக்கங்கன்ட்டு பக்கத்துல போவான். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. யாமட்டோ, சாய், நருட்டோ 3 பேருமே ஃபாரஸ்ட்குள்ள போவாங்க. நருட்டோ மனசுக்குள்ள இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ட்டு நான் சீக்கிரமாவே வில்லேஜுக்கு திரும்பி போயிருக்கணும்னு திங்க் பண்ணுவான். சாய், நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்ட்டு, நம்மளோட மிஷன் அந்த பொண்ணை கிராமத்து வரைக்கும் பாதுகாக்கிறதானு சொல்லி கேட்பான். அப்படிதான் இருக்கணும், இருந்தாலும் அவ கிராமத்துல பாதுகாப்பா இருக்காளான்னு கம்ப்ளீட் கேரண்டி கொடுக்கணும்லன்பாரு. நம்ம மிஷனை பொறுத்த வரைக்கும் 3rd ஹோகாகே அப்புறம் சுச்சிகுமோ கிளானோட என்னோ கியோஜா போட்ட ஒப்பந்தத்து படிதான் போகுது. இப்போ இருக்க சுச்சிகுமோ கிளானால அவளை பாதுகாக்க முடியலனா அதுவும் நம்மளோட கடமை தான் பாரு யாமட்டோ. நருட்டோ கடுப்புல தான் போவான். யாமட்டோ சாய் கிட்ட இந்த மொத்த ஏரியாவிலையும் அவளை தேடுன்பாரு. அவனோட ரேட்ஸை டிரா பண்ணுவான். நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீஸ்ட் கிரால்னு சொல்லவும் ரேட்ஸ் தேட போயிரும். நருட்டோ மனசுக்குள்ள காத்துரு, நாங்க வந்துருவோன்பா. ஒரு பெரிய பபுளை காட்டுவாங்க. வெளியிருந்து பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள பார்த்தா உட்டகாட்டாவும் ஹொத்தாருவும் இருப்பாங்க. ஹொத்தாரு எந்திரிச்சிட்டு நம்ம எங்க இருக்கோம்னு கேப்பா. மேல இருந்து பாக்குற வியூல என்ன இவ்வளவு மேல இருக்கமான்ட்டு கியூரியஸா மேல இருந்து பாக்குற வியூவை ஹொத்தாரு ரசிப்பா. உட்டகாட்டா லேண்ட் பண்றக்கான சேஃபான இடத்துக்கு வந்துட்டு இது சேஃபா இருக்கும்பா. என் கதை முடிஞ்சதுன்னே நினைச்சேன், ஆனா நீங்க வேற லெவல்பா ஹொத்தாரு, தப்பாலாம் புரிஞ்சுக்காத, நான் ஒன்னும் உன்னை காப்பாத்த வரல அப்படின்னு உட்டகாட்டா சொல்லவும், அப்புறம் ஏன் உள்ள பூந்து என்ன காப்பாத்துனீங்கன்னு சொல்லி கேப்பா. இல்ல எனக்கு கொஞ்சம் கியூரியஸ் ஆயிடுச்சு, உங்ககிட்ட இருக்க அந்த ஃபர்பிடன் ஜுட்சுல அப்படி என்னதான் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்பா. பொய் சொல்லாதீங்க, நீங்க அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுன்பா ஹொத்தாரு. இந்த உலகத்துல பணத்தை விரும்பாத ஆளே கிடையாதுன்பா உட்டகாட்டா. வில்லன் மயில நடிக்காதீங்கன்பா ஹொத்தாரு. உட்டகாட்டா தலையை சொரிஞ்சுக்கிட்டு, சரி இது வேலைக்காகாது, நீ அடுத்து என்ன பண்ண போற? எப்படியும் அவனுங்க அந்த ஜுட்சுவை தேடி உங்ககிட்ட தான் திரும்ப வருவானுங்கன்பா. அதுக்காக தான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன், என்ன ஸ்டூடெண்டா ஏத்துக்கங்கன்பா. திரும்பவுமான்ட்டு, இங்க பாரு நான் எதையும் கவனிக்கல. ஆமா அந்த ஜுட்சு உன்னோட கிராண்ட் ஃபாதரோட நன்மைக்காகவோ இல்ல எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்பான். அப்படின்னா சரி, என் மாஸ்டரோட விருப்பத்துக்கு மதிப்பளிக்கணும்ல அப்படின்ட்டு அவளோட தாத்தா தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் மாஸ்டரா இருந்ததா சொல்லுவா. மாஸ்டரும் ஸ்டூடெண்ட்டும் ஒரே எண்ணத்துல இருக்கணும், அதனாலதான் என் தாத்தாவால ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணணும்னு பாக்குறேன். சூச்சிகுமோ கிளானை மீட் எடுக்க இந்த ஜுட்சுவை நான் கைவிடுறதா இல்ல அப்படின்னு ஹொத்தாரு சொன்ன விஷயத்த கேட்ட உட்டகாட்டா பயங்கர கடுப்பாவான். இதுக்கு முன்னாடி அவன் மாஸ்டரோட நடந்த கசப்பான விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு ஒரே எண்ணமா ரொம்ப மோசமான மாய அப்படின்ட்டு உட்டகாட்டா கிளம்பவும், எங்க போறீங்கன்னு கேப்பா ஹொத்தாரு. இங்க நான் இருக்கணுங்கிற எந்த கட்டளையுமே இல்ல, மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ங்கிற விளையாட்டு தான் விளையாடணும்னு நினைச்சினா அதை வேற யாரு கூடயாவது வச்சுக்க அப்படின்னு உட்டகாட்டா சொல்லவும், விளையாட்டுல இல்ல சீரியஸா தான் சொல்றேன், நீங்க எனக்கு மாஸ்டரா இருக்கணும்னு விரும்புறேன்பா, என்ன தடுக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும்பா உட்டகாட்டா. தெரியும், என்னோட உணர்வுகள் மாறாதுன்பா. உட்டகாட்டா பாத்துட்டு இருக்கும் போது இதுக்கப்புறமும் இதை மறைக்க விரும்பலைன்ட்டு நீங்க என்ன பாக்கணும்ட்டு அவளோட ட்ரெஸ்ஸை அவ ரிமூவ் பண்ணவும், என்ன பண்றேன்னு சொல்லிட்டு உட்டகாட்டா கண்ண முடிக்குவான். நமக்குள்ள ரகசியமே இருக்க கூடாதுன்ட்டு என்ன பத்தினதுன்ட்டு முதுக காட்டுவா. உட்டகாட்டா அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆவான். கொஞ்சம் மிஸ் ஜாஸ்தியாகும். பார்த்தா இங்க ஹண்டர்னின் காப்ஸை சேர்ந்தவன் வந்திருப்பான். நருட்டோவோட ஃபர்ஸ்ட் ஆர்க்ல ஹாக்கு வந்திருப்பான் இல்லையா, அதே மாதிரி. உட்டகாட்டா எதுக்காக உனக்கு இப்படி பண்ணாங்கன்ட்டு கடுப்பாவான். இது யாருக்குமே தெரியாது, இதை உங்ககிட்ட இருந்து நான் மறைக்க விரும்பல, அதனால தயவு செஞ்சு என்னோட மாஸ்டரா இருங்கன்னு சொல்ல வரும்போதே உட்டகாட்டா அவளை ஸ்டாப் பண்ணிடுவான். கடுப்பாவான். அந்த மாஸ்க் போட்ட நிஞ்சா ஹிடன் ஜுட்சு கிரிசாமே பண்ணுவான். மழை பெய்யவும் உட்டகாட்டா அடைச்சான்ட்டு பபிள்ஸ் ஊதுவான், உடஞ்சிரும். இந்த மலை கிரிசாமே தான் நினைச்சண்டான்னு திங்க் பண்ணும்போது உட்டகாட்டா இதுக்கப்புறமும் உன்னால தப்பிச்சு ஓட முடியாது, கிராமம் அதுக்கப்புறமும் உனக்காக வெயிட் பண்ண போறது இல்லைன்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹொத்தாரு உட்டகாட்டா பக்கத்துல போவா. ஏன்டா இப்படி கிவ் அப் பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்பான் உட்டகாட்டா. அட்டாக் பண்ணிடுவாங்க. ஹொத்தாரு தள்ளி போய் விழுந்துருவா. வாட்டர் ஸ்டைல் வாட்டர் விப் மூலமா ஹொத்தாருவை கேப்சர் பண்ணிடுவாங்க. உட்டகாட்டா தடுக்க ட்ரை பண்ணுவான். திரும்பவும் சொல்றான், எங்களோட சண்டை போடுறத நிறுத்திட்டு ஒழுக்கமா எங்களோட வந்துரு, வேற ஏதாவது ட்ரை பண்ணா இந்த பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் போது உட்டகாட்டான்னு கூப்பிடுவா ஹொத்தாரு. சரியா போச்சு, அவள் எனக்கு ஒண்ணுமே கிடையாது, என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க, அவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்ட்டு சிரிப்பான். அதையும் தான் பாத்திரலான்னு ஆப்போசிட்ல இருக்க சொல்லிட்டு இருக்கும் போதே மற்ற ஹண்டர்ஸ்லாம் உட்டகாட்டாவை பிடிச்சிருவாங்க. எதிர்பார்த்த மாதிரியே வேலை செஞ்சிருச்சு, கிராமத்துக்கு போலாப்பா அப்படின்னு சொல்லவும், எவ்வளவு தடவை கேட்டீங்கனாலும் முடியாதுங்கிறது தான் பதிலும்பா உட்டகாட்டா. வேற வழி இல்லைன்ட்டு இன்னொருத்தனை பார்க்கவும் லைட்னிங் ஸ்டைல் எர்த் ஃபிளாஷ் பண்ணுவான். வழியில துடிப்பான். ஹொத்தாரு உட்டகாட்டான்னு கத்தவும், பர்சனலா எடுத்துக்காத, நாங்க அவனை கிராமத்துக்கு திருப்பி கூட்டிட்டு போய் ஆகணும்பா, இவ்வளவு மோசமானவங்களா இருப்பீங்களா, தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு கத்துவா ஹொத்தாரு. அது ஒன்னும் அவனை கொல்லாது, அவனோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணும்பா. எதுக்காக உட்டகாட்டாவை இப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு சொல்லி கத்துவா ஹொத்தாரு. உட்டகாட்டா ஒரு
மிருகம், சொந்த மாஸ்டரையே கொன்னுட்டு வில்லேஜை விட்டு தப்பிச்சவன். இதை கேட்ட ஹொத்தாரு ஷாக் ஆவா. அவனை கட்டி போடுங்கன்பா. எஸ்ஆர்னு சொல்லும் போது நருட்டோ ரசங்கான வச்சு லைட்னிங் ஸ்டைல் பண்றவன அடிச்சிருவான். உட்டக்காட்டா என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாப்பான். பணைய கைதியை வச்சுட்டு இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்கன்னு கேப்பா நருட்டோ. ஹொத்தாரு நருட்டோன்பா வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி கேப்பா நருட்டோ. யாமட்டோவும் சாயும் வந்திருப்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோக் நிஞ்சாஸ் பாஸ்ட் அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறோன்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோட ரூம்ல காட்டுவாங்க. எப்பா நிறைய சாப்பிட்டன்பா நருட்டோ. இருந்தாலும் அடுப்புல நிறைய வெந்துகிட்டு இருக்கும். கீபா அண்ட் ஷீனோவும் இருப்பாங்க. குளிர்காலத்துல சூடா சாப்பிட்றது நல்லா இருக்குன்பா கீபா. சைனீஸ் முட்டைக்கோஸ் டேஸ்ட் நல்லா இருக்குன்பா ஷீனோ. கொஞ்சம் ராமனை சேர்க்க வேண்டிய நேரம்ட்டு நருட்டோ அதை கொட்ட போகும்போது கீபா ஷாக் ஆவான். பார்த்தா கருப்பாம்பூச்சி ஓடும். கீபா அதை நான் பாத்துக்கிறேன்ட்டு அடிச்சு கொல்ல போவான். ஷீனோ தடுத்துருவான். என்னடா பிரச்சனைன்னு கீபா கேட்கவும் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் இருக்கு, தேவையில்லாம கொல்லக்கூடாது. அதை தாண்டி இந்த ரூம் கிளீனா இல்லாதனாலதான் அது வந்திருக்கு. இது ஓனரோட தப்புன்பா ஷீனோ. இருந்தாலும் அதுக்கு என்ன என் வீட்டுல வேலை அப்படின்னு நருட்டோ சொல்லவும் அதுவும் உண்மைதானே, ஒன்னு இருக்க இடத்துல இன்னும் 100 இருக்குன்பாங்க அப்படின்னு கீபா சொல்லவும் அப்படின்னா சரி இதை நான் பாத்துக்கிறேன். நான் என்னோட ஹிடன் ஜுட்சுவான பீட்டில் சம்மனிங் மூலமா அதை காட்டுக்கே தாட்டி விட்டுறேன் அப்படிங்கவும் கீபா ஷாக் ஆவான். ரொம்ப சந்தோஷம், துரத்தி விடுன்பா நருட்டோ. அப்படின்னா சரின்ட்டு ஹிடன் ஜுட்சு பீட்டில் சம்மனிங் பண்ணுவான். ஏகப்பட்ட பூச்சி வந்துரும். கீபாவும் நருட்டோவும் அலறுவானுங்க.